பார்க்கலாம். இன்றைக்கி குருத்தோலை ஞாயிறு. அல்லேலூயா. குருத்தோலை ஞாயிறு ஏன் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போகிறதுக்கு முன்பதாக அவர் கனப்படுத்தப்படுகிற ஒரு நேரம். இவர் எருசலேமுக்கு போகிறதுக்கு முன்பதாக அவர் ராஜாதி ராஜா அப்படின்னு சொல்லி அவரை கனப்படுத்துகிற ஒரு இதுக்குள்ளாக கடந்து போகிறார் ஆண்டவர். இது பாடுகள், சிலுவை பாடுகளுக்கு முன்பதாக இது நடக்கிறதான ஒரு பகுதி. பாடுக்கு முன்பதாக அவர் கனப்படுத்தப்படுகிறார். அல்லேலூயா. அவர் கனமுள்ள ஒரு தேவனாக இந்த பூமிக்குள்ளாக அவர் கடந்து வந்தார். ஆண்டவருடைய வார்த்தை யோவான் எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரத்தில் 13வது வசனத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா, ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க எப்படி ஆர்ப்பணிக்கிறாங்க அப்படின்னா, குருத்தோலைகளை பிடித்து கொண்டு அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்டு ஓசன்னா ஆர்ப்பரித்தார்கள். ஹல்லேலூயா. இந்த இடத்துல தான் அந்த கர்த்தருடைய மகிமை விளங்குகிறது. ஹல்லேலூயா. அந்த ராஜாதி ராஜா இவர் எந்த ராஜா? இவர் துரைத்தனங்களை அழிக்கும்படியாக கடந்து வந்த ராஜா. ஹல்லேலூயா. இவர் பாவங்களை மன்னிக்கும்படியாக கடந்து வந்த உலகத்தின் ராஜா இல்லை, இவர் உலகத்தையே படைத்த ராஜா இல்லைங்களா? எத்தனையோ ராஜாக்கள் இருக்கிறாங்க அந்த உலகத்தில், எத்தனையோ ராஜாக்கள் வாழ்ந்தாங்க. எந்த ராஜாக்களும் துரைத்தனத்தை என்ன செய்ய முடியாது? அழிக்க முடியாது, மேற்கொள்ள முடியாது. ஏன்னா அது ஒரு வல்லமை, அது பிசாசினுடைய அது ஒரு வல்லமை. அந்த வல்லமையை அழிப்பதற்கு அவரை பிசாசை காட்டில் இன்னொரு வல்லமை என்ன செய்யணும்? இருக்கணும். அந்த வல்லமை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. இன்னைக்கும் துரைத்தனங்களை கர்த்தர் அழித்து கொண்டு தான் இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கும் பாதாளத்தின் வாசல்களை கர்த்தர் மேற்கொண்டு தான். என்ன பேதுருக்கிட்ட சொல்றார், பேதுருவே பாதாளத்தின் வாசல்கள் ஒன்றை மேற்கொள்ளாது. ஹல்லேலூயா. ஓ மேலே என்னுடைய சபையை நான் கட்ட போறேன் அப்படின்னா அந்த அதிகாரத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நீங்க விசுவாசிக்கிறீங்களா? நம்ம ஒவ்வொருவருக்கும் அதிகாரம் இருக்குன்னு சொல்லிட்டு பிசாசுக்கு மேலே தேவன் நமக்கு அதிகாரங்கள் என்ன பண்ணியிருக்கிறாரு? கொடுத்திருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளையாக ஞானஸ்தானம் பெற்று விசுவாசித்து ஞானஸ்தானம் பெற்று கர்த்தருடைய இரத்தத்தினால பாவ மன்னிப்பை பெற்று நம்ம கழுவி இருக்கும் பொழுது நம்ம என்ன செய்யப்படுகிறோன்னா அவருடைய பிள்ளையாக நம்ம மாறுகிறோம். ஹல்லேலூயா. ஒருவன் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்து எனக்காக என் பாவங்களுக்காக மரித்தார் என்று அறிக்கையிட்டு தண்ணீரினால் மூழ்கி ஞானஸ்தானம் பெறும் பொழுது நாம் பரலோக ராஜ்யத்தினுடைய பிள்ளையாக நாம் என்ன செய்கிறோம்? மாறுகிறோம். அதான் சொன்ன, நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன். ஏன் அப்படின்னா அவருக்குள்ளாக பாவ மன்னிப்பு, அவருக்குள்ளாக நித்திய ஜீவன், அவருக்குள்ளாக சுகங்கள், அவருக்குள்ளாக தான் எல்லாமே. பரலோகம் போகணுன்னாலும் அவரை வச்சு தான் நம்ம உள்ளே போக முடியும். அப்போ இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க எல்லாரும் சொல்கிறாங்க. 12வது வசனத்தை வாசிங்களேன். 12வது வசனம். கேள்விப்பட்டு பண்டிகைக்கு வந்த ஜனங்கள். பண்டிகை என்ன செய்யுது? நடக்குது. பண்டிகை நடக்குது. ஆனால் பாருங்க, மறுநாளிலே இயேசு எருசலேமுக்கு வருகிறார் என்று பண்டிகைக்கு வந்த திரளான ஜனங்கள் கேள்விப்பட்டு பண்டிகைக்கு வந்திருக்கிறாங்க. ஆனால் அந்த பண்டிகைக்கு கொண்டாடப்படுகிறவர் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. பண்டிகையை விட்டுட்டு இங்கே ஓடிட்டாங்க. எங்கே பண்டிகை நடக்குதோ, ஏன்னா இந்த பண்டிகைக்கு காரணமே இவர் தான். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. பாருங்க, கேள்விப்பட்ட உடனே ஜனங்கள் என்ன பண்ணிட்டாங்களாம்? ஜனங்கள் கேள்விப்பட்டு குருத்தோலைகளை பிடித்து கொண்டு அவர் எதிர்கொண்டு போகும்படி புறப்பட்டார்கள். அவருக்கு முன்னாடி அவர்கிட்ட வந்துட்டாங்க. எங்கேயோ பண்டிகை நடந்துகிட்டு இருக்கோம் இல்லையா? அந்த இடத்துல நடந்துகிட்டு இருக்க பண்டிகை பார்த்தீங்கன்னா அங்கே இயேசுவை பிரதிபலிக்குது. ஹல்லேலூயா. இவர் ராஜாதி ராஜா. எல்லாரும் அவரை ஏளன பண்ணுகிற ஒரு நேரத்தில் இவர் எந்த ராஜா அப்படின்னா இவர் துரைத்தனங்களை அழிக்கிற ராஜாதி ராஜா. ஹல்லேலூயா. பாவ மன்னிப்பை விளங்குகிற ராஜாதி ராஜா. பாவ மன்னிப்பை இவர் தான் கொடுக்க முடியும், வேற யாரும் கொடுக்க முடியாது. ஹல்லேலூயா. பாவ மன்னிப்பை அவர் இலவசமாய் கொடுக்கிறவர். ஏன் பாவ மன்னிப்பை இவர் கொடுக்க முடியும் அப்படின்னா இவர் தான் அதுக்கு பரிகார பலியானார். ஹல்லேலூயா. தன் ஜீவனை கல்வாரி சிலுவையிலே அவர் ஒப்பு கொடுத்தார். துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் தன்னுடைய மரணத்தினாலும் ஜீவ பலியினாலும் அவனுடைய அதிகாரங்களை கர்த்தர் மேற்கொண்டார். ஹல்லேலூயா. ஏன்னா அந்த லூசிபரை படைச்சதே இவர் தான்.
இவரே சொல்லியிருக்கலாம், இவருக்கு என்ன, இவர் வந்து சிலுவையில் வந்து மறித்து இதெல்லாம் செஞ்சு தான் இவனை மேற்கொள்ளணும்னு அவசியமே இல்லை. ஒரு வேலைக்காரனை ஒரு எஜமான் வந்து வீட்டில் வேலைக்கு வச்சிருக்கிறாரு. இவன் எஜமானுடைய சீட்டை எடுத்துக்கிட்டான், எஜமானை இது பண்ண பார்க்குறான். எஜமானுக்கு முழு உரிமை இருக்குது அவனை வெளியிடுறதுக்கு, இல்லைங்களா? ஆனால் இந்த பிசாசாய சாத்தான்ட்ட ஏதோ ஒரு ஹோல்டு என்ன செய்யுது, எப்படி இதை நான் வாங்கினேன் அப்படின்ற கள்ளத்தனமாக அதை வாங்கிட்டான். அந்த டாக்குமெண்ட்ஸ் அவன் கையில் என்ன செய்யுது, அவன் திருட்டுத்தனமாக நேரடியாக வாங்கலை, நேரடியாக வாங்க முடியாது. அதனால் அதை வாங்கும்படியாக அதுக்கு பரிகாரத்தை செலுத்தணும். ஏன்னா அது கைக்கு போயிருச்சு, அது மீட்டெடுக்கணும். எப்படி மீட்டெடுக்கிறது அவருக்கு தெரியும். அன்னைக்கே ஆதாம் ஏவாள்கிட்ட சொன்னார், அவர் உன் தலையை என்ன செய்வார், நசுக்குவார், அன்றைக்கு ஜெயம் உண்டாகும். அல்லேலூயா. அன்றைக்கே ஆண்டவர் தீர்மானிச்சார், இவன் தலை நசுக்கப்பட்டே ஆகணும். அல்லேலூயா. சில தலைகள் நமக்கு முன்னாடி என்ன செய்யணும், நசுக்கப்பட்டு தான் ஆகணும். பிசாசின் கிரியைகள் அழிக்கப்பட்டு தான் தீரணும். விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவரை நோக்கி நீங்கள் விசுவாசிக்கணும். ஏன் அப்படின்னா, எனக்காக என் ஆண்டவர் சாத்தானுடைய வல்லமைகளை சிலுவையிலே அவனுடைய தலையை நசுக்கினார். ஹல்லேலூயா. வியாதியை கொண்டு வருகிற பிசாசை என்ன பண்ணிட்டார், கர்த்தர் நசுக்கி போட்டுட்டார். உருவாக்குற ஆவியை கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறாரு, நசுக்கி போட்டிருக்கிறார். அப்படியே போராட்டத்தை உண்டு பண்ணுகிற ஆவியை கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறாரு. அதனால தான் இன்னைக்கு நின்றுக்கிட்டு இருக்குது. அதனால தான். ஏன் அப்படின்னா, அந்த அதிகாரமுள்ள சாத்தானுடைய வல்லமையை கர்த்தர் அழித்திருக்கிறார். இல்லாட்டி அவன் நம்மளை இது பண்ணிடுவான். ஆனால் கர்த்தர் நல்லவர், நமக்கு ஜெயத்தை தந்திருக்கிறார். அல்லேலூயா. நமக்கு விடுதலையை தந்திருக்கிறார். அப்போ பாருங்க, பண்டிகையில் இருந்த ஜனங்கள் எல்லாம் இப்போ யார் வந்துட்டா, அவங்களுக்கே தெரியுது பண்டிகைக்குரியவர் இங்கே நிற்கிறார், பண்டிகைக்குரியவர் இங்கே இருக்கிறார். அவர் எருசலேமுக்கு போகிற அந்த பாதையின் வழியாக நினச்சாங்க, இல்லை அங்கே இல்லை இங்கே. அப்போ எதிர்கொண்டு ஓடுறாங்க. இயேசுக்கு முன்னாடி குருத்தோலைகளை பிடித்து கொண்டு, அதனால தான் இன்றைக்கி சபை எல்லாத்துலேயும் குருத்தோலை என்ன பண்ணியிருப்பாங்க, பிடித்து கொண்டு அது நினைவு கூறுதலாக. இது வந்து ஒரு இது இல்லை, ஆனால் நினைவு கூறுகிறோம். இயேசு இந்த உலகத்துக்கு வந்து மரித்தார் என்பது இதெல்லாம் சரித்திரங்கள். ஹல்லேலூயா. இயேசு வந்து மரித்து இன்னைக்கு இப்படிலாம் நடந்துச்சுன்றது சரித்திரம், பொய் கிடையாது. இது நடந்த காரியம், இன்னைக்கும் அது பாரம்பரியமாய் நடந்து கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. அதனால ஏன் அதை நம்ம செய்யணும்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்படும் போது சில நினைவுகளை கர்த்தர் வைக்க சொன்னார். அப்போ ஏன் இந்த கட்குவியெல்லாம் என்னப்பா அப்படின்னு கேட்டால் அவங்க சொல்லுவாங்களாம், எங்களுடைய அடிமைத்தனத்திலிருந்து என் தேவன் எங்கள் ஜெபத்தை கேட்டு இந்த கானானுக்கு என்ன பண்ணாரு, கூட்டிகிட்டு வந்தார். இப்போ இந்த குருத்தோலை என்னது அப்படின்னா, இயேசு எனக்காக கல்வாரி சிலுவையிலே மரிப்பதற்கு முன்பதாக கடந்து போன பாதை. ஹல்லேலூயா. அந்த பாதை நம்ம நினைவு கூறணும். எனக்காக இந்த ராஜாதி ராஜா கடந்து வந்தார். ஹல்லேலூயா. இந்த வல்லமை உள்ள தேவன் என்னுடைய பாவத்தை மன்னிக்கும்படியாக இந்த உலகத்துக்கு கடந்து வந்தார் என்று விசுவாசிக்கணும். அதில் தான் இவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அந்த வசனத்தை மறுநாளிலே இயேசு எருசலேமுக்கு வருகிறார் என்று பண்டிகைக்கு வந்த திரளான ஜனங்கள் கேள்விப்பட்ட உடனே குருத்தோலைகளை பிடித்து கொண்டு அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்டு, ஓசன்னா, கர்த்தருடைய நாமத்திலே வருகிற இஸ்ரவேலின் ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், அப்படினாலே அவருக்கு ஆராதனை வந்துருச்சு. அல்லேலூயா. அவருக்கு கனமும் மகிமை என்ன பண்ணிருச்சு, வந்துருச்சு. இந்த மகிமையை பிசாசு திருடும்படியா பார்த்தான். ஆனால் அந்த மகிமையை அவர் மறுபடியும் இந்த உலகத்துக்கு கொண்டு வந்தார். அவர் சிலுவைக்கு போறதுக்கு முன்பதாகவே அவர் தேவாதி தேவன், ராஜாதி ராஜா. ஹல்லேலூயா. அவர் சிலுவையில் மரித்தனால ராஜாதி ராஜா அல்ல, அவர் சிலுவையில் மரித்தனால கர்த்தாதி கர்த்தர் அல்ல, அவர் ஆல்ரெடியே கர்த்தாதி கர்த்தர் தான். ஹல்லேலூயா. ஏன்னா அவர் பிறக்கும் போது வசனத்தில் ஏசாயாவில் வாசிக்கிறோம், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். ஹல்லேலூயா. அவருடைய ராஜ்யம் அங்கேயே தான் இருக்கும். ஏன் அப்படின்னா, பரிசுத்த ஆவியானவர் அவர் மேல் தங்கி இருப்பார். ஹல்லேலூயா. நொறுங்குண்ட ஜனங்களை விடுதலையாக்கவும், சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்கவும், பாவ மன்னிப்பை கொடுக்கவும் இந்த பரிசுத்த ஆவியானவர் அவரோடு கடந்து வந்து கொண்டே இருந்தார். ஹல்லேலூயா. பிதாவாகிய தேவனும் தன் சத்தத்தை கேட்டுக்கிட்டே இருந்தார். குமாரன் என்னெல்லாம் பேசுறாரு, குமாரன் என்னெல்லாம் சொல்றாரு அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருந்தார். கூட இருந்த சீசர்களை வழி நடத்தும் போது சீசர்கள் ஏதாவது சொல்லிட்டாருன்னா இவர் சொல்றதுக்கு முன்னாடி பரலோகத்திலிருந்தே சத்தம் வந்துருது, இல்லைங்களா? இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு என்ன செய்யுங்க, செவி கொடுங்க. எப்படி டக்குன்னு அடிச்சிருவார். இயேசு வாயை திறக்கிறதுக்குள்ளால பரலோகம் எதிர்ப்பு. அப்ப பரலோக சேனை தன்னுடைய மகன் சிலுவைக்கு போறத எந்த அளவாய் பார்த்துக்கிட்டு இருக்குது, சின்ன சத்தத்துக்கு. ஏன் அப்படின்னா, அந்த மலையில் பார்த்தீங்கன்னா யார் வந்துட்டா, மோசையும் எலியாவும் வந்து. ஏன் இந்த மோசை எலியாவுன்னா, இந்த பாட டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு அவங்க ரெண்டு பேருக்கு தான் தகுதி இருக்குது.
வேற யாருக்கும் அந்த தகுதி கிடையாது. சிலுவைக்கு போகிறதுக்கு முன்னாடி தானே டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ஆமாம், வேற யாருக்கும் இந்த டிஸ்கஸ்க்கு அங்கே என்ன டிஸ்கஸ் நடந்ததுன்னு யாருக்கு தெரியாது. சீசர்களுக்கு கூட தெரியாது, பிதாவோடு கூட. ஏன்னா பரலோகம் என் குமாரனுக்காக அவங்க 2 பேர்த்தையும் அனுப்பியிருக்குது. எவ்வளோ பெரிய பாக்கியம். கானானுக்குள்ளே போகலை, மோசே மரிச்சிட்டாரு. ஆனால் கானானுக்குள்ளாக மகிமையிலே விளங்குகிறார். ஹல்லேலூயா. வாக்கு பண்ணினதை நமக்கு நிறைவேற்றி காண தாமதமாகலாம், ஆனால் அவர் நமக்கு தீமை வராதபடி வழி நடத்துகிற தெய்வம். ஹல்லேலூயா. மோசைக்கு தீமை வராதபடி கானான்ல கால் வச்சிட்டார். ஆனால் மாம்சத்தில் பார்க்க வச்சாரு, ஆவியில் காலை வச்சுட்டார். அது எங்கே கால் வச்சிருக்கிறார்? தன் குமாரனோடு நிற்கிற அந்த ஸ்தானம். 3 பேர் ஒன்றா நிற்கிறாங்கன்னா அது எவ்வளோ பெரிய ஸ்தானம். இப்போ பரலோகத்துக்கு போனால் பரலோகத்தில் கூட இயேசுவோடு கூட அந்த ஸ்தானத்தில் யாரை நிற்க முடியாது? இந்த மோசையும் எலியாவும் நிற்க முடியாது. ஆனால் இந்த பூமியில் அவரோடு அந்த மலையில் வந்து டிஸ்கஸ் பண்ணுறதுல இந்த இயேசு, மோசே, எலியா 3 பேரும் டிஸ்கஸ். அப்படின்னா 3 பேர் அப்படின்னா இந்த மரணத்தை குறித்து டிஸ்கஸ் பண்ணி பேசுகிற அளவுக்கு அவங்க 2 பேரும் எவ்வளவு கனத்துக்குரியவங்களாக இருக்கிறாங்க. இதெல்லாம் ஏன் அப்படின்னா, ஏன் அவங்க 2 பேரும் கனத்துக்குரியவர்கள்? இயேசுவுக்காக நின்றவர்கள். ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டு காலத்தில் கர்த்தருடைய வார்த்தையின்படியே எல்லாத்தையும் அவருக்காக நின்ன எலியா, அவருக்காக நின்ன மோசே. ஹல்லேலூயா. இவங்க 2 பேருடைய சப்ஜெக்டும் பெருசு இல்லைங்களா? திரள் கூட்ட ஜனத்தை வழி நடத்துறவங்க, திரள் கூட்ட தேவனுக்காக நின்னவங்க, தேசத்தை கர்த்தருக்காக. அப்போ இவங்க 2 பேரும் வந்து அங்கே நிற்கிறாங்க. அதெல்லாம் நினச்சி பார்க்க முடியுதா பாருங்க. நான் அந்த வசனத்தை நான் ஒரு படிச்சுட்டு தியானிக்கும் பொழுது எனக்கே புல்ல அரிச்சிருச்சு. எப்படி பாருங்க கனம் இயேசுவோடு. ஆனால் இவங்க சீசர்கள் பார்க்க தான் முடியும். அப்போ இவங்க சொல்கிறாங்க, இப்படி பார்த்துட்டேன், இதே எனக்கு மகிமையாக இருக்குது. அப்போ இவர் சொல்கிறாரு, இங்கேயே ஒரு கூடாரத்தை. அப்போ எங்கே சத்தம் வந்துச்சு? பரலோகத்திலேருந்து சத்தம் வந்துச்சு. பரலோகம்னா அப்பா கிட்ட இருந்து, தகப்பன்றிருந்து, அவருடைய தகப்பன்றிருந்து சொல்லுது, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாக இருக்கிறேன். அடுத்து இவருக்கு செவி கொடுங்கள். நீங்கள் ஒரு பிளான் என்ன செய்யாதீங்க, போடாதீங்க. பாருங்க, இப்போ வாயிலேருந்து வர்றதுக்குள்ள பரலோகம் ஒரு பதிலை சொல்லணுமா இருந்தால் அவங்க எவ்வளோ அலர்ட்டாக இருக்கிறாங்க, பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறாங்க. அப்போ ஒவ்வொரு மூமெண்ட்டும் பரலோகம் கவனித்து கொண்டே இருக்குது. ஹல்லேலூயா. உங்களையும் என்னையும் அப்படி தான் கவனிக்குது. உலகத்தில் வேணால் கண்ணு தெரியாத மாதிரி இருக்கலாம், ஆனால் உங்களுடைய ஒவ்வொரு நடக்கையும் பரலோகம் கவனித்து கொண்டே இருக்குது. ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? அதை மறந்துடக்கூடாது. என் மகன் எனக்காக இப்போ என்ன செய்கிறான், எனக்காக என்ன பாடல போகிறான், எனக்காக என்ன ஜெபிக்கிறான், எனக்காக என்ன செய்கிறான், இல்லை தீமையில் என்ன போகிறான், நன்மை தீமை எல்லாம் அவருக்கு தெரியும். ஹல்லேலூயா. அதனால தான் கவனமாக நடக்கணும்னு நான் சொல்கிறது. கவனமாக நம்ம போகணும் பாதையில். உலக கண்ணை மறைச்சிடலாம், மனுஷன் கண்ணை மறைச்சிடலாம், ஆனால் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின அந்த தேவாதி தேவனுடைய கண்ணை என்ன செய்ய முடியாது, மறைக்க. ஏன்னா அவருடைய கண்கள் பூமி எங்கும் என்ன செய்து உலாவி கொண்டிருக்குது. 2 கண்ணுமே உலாவுது. பிசாசும் உலாவிக்கிட்டு தான் இருக்கிறான். எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி அவனும் உலாவிக்கிட்டே தான் இருக்கிறான். அவன் வந்து எல்லாத்தையும் முழுங்கிறதுக்கு பார்க்குறான். ஆனால் இந்த தேவன் எல்லாத்தையும் காப்பாற்றுகிறதுல பார்க்குறார். ஹல்லேலூயா. எல்லாருக்கும் ஜீவனை கொடுக்கறதுல அவர் பார்க்குறார். அப்போ வசனம் சொல்லுது, அவர்கள் எல்லாரும் சொன்னாங்களாம், ஓசன்னா கர்த்தருடைய நாமத்தில் வருகிற ராஜா என்று சோத்தரிக்கப்பட்டவர் என்று என்ன செய்கிறாங்க, அவர்கள் ஆர்ப்பரிக்கிறாங்க. இந்த தேவாதி தேவனை அவர்கள் ஆர்ப்பரிக்கிறாங்க. ஏன் அப்படின்னா வெளிப்படுத்தல 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிக்கிறீங்களா? வெளிப்படுத்தல் 7:9. நிற்க கண்டேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எவ்வளோ பெரிய மகிமை. இது நடந்துருச்சா, நடக்க போதா? நடக்க போகுது. வெளிப்படுத்தல் வந்து இன்னும் ப்ரோசஸில் தான் இருக்குது, கம்ப்ளீட் ஆகலை, ப்ரோசஸில் போய்கிட்டு இருக்குது. அப்போ இல்லை, இவர் ஆவியில் பார்க்குறார். யோவான் இனிமேல் நடக்க போகிறதெல்லாம் பார்க்குறாரு. இன்னும் நடந்து முடியலை. ஏன்னா இந்த இடத்துல நாமளும் வந்துடுவோம்.
இந்த இடத்துல நாமளும் வந்து விசுவாசிக்கிறீங்களா? அதான் அந்த குருத்தோலை இந்த ஞாயிறில் அங்கே எல்லாரும் ஆண்டவர் கொன்பதா சொல்லும்பா. மறுபடியும் வாசிங்க. இவைகளுக்கு பின்பு சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாசக்காரரிலும் இருந்து வந்து நீக்க கண்டேன். ஹல்லேலூயா. எவ்வளோ பெரிய பாக்கியம்! இதுக்கு தகுதியாக இருக்கிறோமா? உங்களுக்குள்ள விசுவாசம் வருதா? என்ன தகுதியாக இருப்பேன்? ஏன்னா குருத்தோலைகளை பிடித்து வெள்ளை அங்கி தரித்து தேவனுக்காக பரிசுத்தமாய் வாழ்ந்தவர்கள். இங்கே குருத்தோலை பிடிக்கிற நாள் இல்லை, பரலோகத்துலேயும் போய் என்ன செய்யணும்? ஆமாம், பரலோகத்தில். ஏன்னா அதெல்லாம் மகிமை. இது யாருடைய மகிமை? குமாரனுக்கு மகிமை. ஹல்லேலூயா. பூமியிலையும் அவருக்கு மகிமை செலுத்தப்படுகிறது, பரலோகத்திலையும் மகிமை என்ன செய்யுது? இன்னைக்கும் செலுத்த. இதை இப்போ இங்கே பூமியில் மட்டும் இது நடக்கலை, பரலோகத்திலையும் அங்கே நடந்துக்கிட்டு இருக்குது. இங்கேருந்து போகிற ஒவ்வொருத்தரும் என்ன செய்கிறாங்க? மகிமை கர்த்தருக்கு செலுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. உள்ளேருந்து போக போக ஒவ்வொரு மனுஷனா இன்னைக்கு போவாங்க. இன்னைக்கு மறிச்சவங்களாம் பரலோகம் போயிட்டு இருப்பாங்க இல்லையா? இன்னைக்கு மறிச்சவங்க போவாங்க. இன்னைக்கு குருத்தோலை ஞாயிறு அங்கே நடந்துக்கிட்டு இருக்கோம். ஹல்லேலூயா. பாடுகள் மரணங்கள் அங்கே விவரிக்கப்பட்டு கொண்டே இருக்கும். அங்கெல்லாம் காட்சி பொருளாக இருக்கும். பூமியிலேயே அவருடைய மரண பாடுகளை காட்சிகளாக வைக்கும்போது பரலோகத்தின் தேவர் சும்மா இருப்பாரா? அதெல்லாம் அங்கே நிற்கும். போகிறவங்கெல்லாம் அங்கே ஆராதனை மகிமை தேவனுக்கு கணத்தை செலுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ அவர் பார்க்குறாரு, இது இன்னும் நடக்கலை, நடக்க போகிறதுனா அப்போ எப்பயே அதை பார்த்துட்டாரு. அப்போ எப்பயே அது ஆயத்தமாயிருக்குது இல்லைங்களா? ஒன்று இல்லாத ஒன்றை நம்ம பார்க்க முடியாது, இருக்கிற ஒன்றை தான் நம்ம பார்க்க முடியும். அப்போ இவர் எப்பயோ பார்த்துட்டாரு, எப்பயோ நடக்க போகிறத. ஆனால் அதில் நீங்களும் நானும் பங்கு பெறணும். ஹல்லேலூயா. அப்போ பரிசுத்த வாழ்க்கை ரொம்ப முக்கியம். கைவிடப்பட்ட இடத்துல போயிடாதீங்க. கைவிடப்படுகிறதுக்காக இந்த தெய்வம் இந்த பாடுகளுக்குள்ள வரல. இந்த பாடுகளுக்குள்ள அவர் கடந்து வந்தது உங்களை என்னையும் பரலோகம் சேர்க்கும்படியாக. ஹல்லேலூயா. நம்மளை பரலோகத்தில் கர்த்தர் சேர்க்க வல்லவராக இருக்கிறார். மார்க்கு 11:8 வாசிங்க. ஆமென். ஆர்ப்பரித்தார்கள். ஹல்லேலூயா. எவ்வளோ பெரிய மகிமை பாருங்க, எவ்வளோ பெரிய மகிமை. மறுபடியும் 11:8 பாருங்க. அநேகர் தங்க வஸ்திரங்களை வழியில் என்ன செஞ்சாங்க? விரித்தாங்க. யாருக்கு விரிச்சாங்க? இயேசுவுக்கு. ஆனால் அது மேலே நின்ன இயேசு எதில் நிற்கிறாரு? அவர் கழுதையில் நிற்கிறார். கீழே விரிக்கப்படுகிறது. அதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 4ஆம் வசனம் வாசிங்களேன். போக விட்டார்கள். பாருங்க, இயேசுவுக்கு கூட அவருடைய பயணத்துக்காக பிறந்து இந்த பயணத்துக்கு ரெடியாக இருக்கிற ஒரு கழுதைக்குட்டி. கழுதை கூட அந்த வீட்டுக்காரன் வளர்த்துருக்கிறான். பார்த்தீங்களா? நம்ம நினைக்கிறோம் நமக்கு தெரியாமலே அவருக்காக எத்தனையோ காரியங்கள் ஆயத்தமாக்கி கொண்டிருக்குது. ஹல்லேலூயா. நம்ம மட்டும் ஆயத்தம் இல்லாமல் இருந்துடக்கூடாது. ஏன்னா அவருக்கு ஒரு மேல் வீட்டறை ஆயத்தமாக இருந்தது இல்லைங்களா? மரணத்துக்கு முன்பதாக அந்த கடைசி பந்தி ஆயத்தமாக இருந்துச்சுங்களா? இயேசு சொல்கிறாரு, நீங்கள் இப்படி போங்க, ஒருத்தன் இப்படி வருவான், அவன்கிட்ட சொல்லுங்கள், போதகருக்கு என்ன செய்யணும்? பந்தியை ஆயத்தப்படுத்தணும். இங்கே சொல்கிறாரு, நீங்கள் போங்க, இந்த இடத்துல போங்க, இங்கே ஒரு கழுதை கொட்டி இருக்கும், ஆண்டவருக்கு தேவைன்னு சொல்லி சொல்லுங்கள். அடுத்து இங்கே பாருங்கள், ஜனங்கள் எல்லாரும் பண்டிகைக்கு வந்தாங்க. திடீர்னு பார்த்தா எல்லாம் எங்கே வந்துட்டாங்க? இயேசுவை நோக்கி. எல்லாம் ஆயத்தமாக்கி கொண்டிருக்கிறது. ஆண்டுடைய ராஜ்யம் இன்னைக்கும் அவருடைய வருகைக்கு நமக்கு தெரியாமல் இன்னும் நிறைய ஆயத்தமாகிட்டு இருக்குது. ஆனால் நீங்களும் நானும் ஆயத்தமா? ஆயத்தன்றது நான் கூப்பிடுறது இல்லை,
என்னையும் சேர்த்து அவர் தான் கூப்பிடணும் இல்லைங்களா? அப்போ நம்ம மனசாட்சிக்கு தெரியும், மனசாட்சிக்கு தெரியும் நான் எவ்வளோ ஆயத்தம், நான் எவ்வளவு ஆயத்தம் இல்லை. அப்போ பாருங்கள், இந்த ஆண்டவரே சொல்கிறாரு 16ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனம் பாருங்களேன். ம் 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 ஓகே. ம் 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 இது யாருக்கு தெரியுது? இயேசுவுக்கு தெரியுது. ஆயத்தமான இடங்கள் எல்லாம் அவருக்கு தெரியும். ஹல்லேலூயா. ஆயத்தமான மனிதர்கள் எல்லாம் அவருக்கு தெரியும். யார் பரிசுத்தம், யார் பரிசுத்தம் இல்லை, யாரை கூப்பிடணும், யாரை கூப்பிடக்கூடாது. பாருங்க, மேல் வீட்டரில் சீசர்களுக்கு அவர் தான் சொல்லி கொடுக்குற, போங்க இப்படி ஒருத்தர் இருப்பான், அந்த வீட்டில் போய் ராபோஜனத்தை ரெடி பண்ணுங்க. இங்கே சொல்கிறாரு, போங்க ஒரு இடத்துல, இந்த இடத்துக்கு போங்க, அங்கே என்ன செய்யும், ஒரு காலம் ஒருவனும். சீசர்கள் வந்து பிடிச்சிட்டு வந்து கொடுக்கல. சீசர்கள் வந்து பிடிச்சிட்டு வந்து, ஆண்டவரே இந்த பாருங்க உங்களுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியை கொண்டு வந்துருக்கிறேன், சரி கழுதைக்குட்டியை கொண்டு வந்துருக்கிறேன், எங்களுக்கு தெரியுது யாருமே இல்லாத ஒன்று அப்படின்னு. அவங்களுக்கு தெரியாது ஒரு காலம் யார் ஏறினது. நம்ம போய் என்னத்தை தூக்கிட்டு வந்துடுறீங்களா, யாராவது ஏறின கழுதி என்ன பண்ணிடுவோம், நம்ம இழுத்துட்டு வந்துடுவோம். நம்ம மேலேயே எதையாவது ஒன்று இழுத்துட்டு வந்துடும், நமக்கு தெரியாமலே, நமக்கு பின்னாடி தெரியாமலேயே எத்தனை போராட்டம், எத்தனை வியாதி, எத்தனை பரம்பரை சாபங்கள் நமக்கு தெரியாமலே இழுத்துக்கிட்டு வந்துடுவோம் ஆண்டவர்கிட்ட. நமக்கு தெரியாது, ஆனால் அவருக்கு தெரியும் இந்த மனிதன் பரிசுத்தம் உள்ளவன். ஹல்லேலூயா. இந்த மனிதன் இப்படிப்பட்ட இடத்துல இருக்கிறான். பாருங்க, ஆண்டவர் நியாயாதிபதி. ஒருத்தன் படுத்திருக்கிறான் குளத்தண்டையில், அவனை சுகமாக்குறாரு. சுகமாக்கிட்டு என்ன வார்த்தை சொன்னார்? பாவம் செய்யாத, கேடு எதுவும் வராதபடி. அவன் அப்படிப்பட்டவனை அப்படியே சொன்னார் இல்லையா? நாத்தான் வேலை பார்த்து என்ன சொன்னார்? அவன் எப்படிப்பட்டவனா இருக்கிறான், அதனால அவன் அப்படியே சொன்னார். உங்களை என்னையும் அப்படியே தான் சொல்லுவார், மாற்றி பேச மாட்டார். ஆண்டவரே என்ன எப்படி சொல்றீங்க? இல்லை, நம்மளை யாருன்றது அவருக்கு தெரியும். நான் கழுத குட்டியா என்ன குட்டின்றது அவருக்கு தெரியும். சீசர்களுக்கு தெரியாது. சீசர்களை அனுப்பியிருந்தா என்ன செஞ்சிருப்பாங்க? நல்லா ஜோடிச்சிருக்கிற கண்ணை பார்த்துட்டு எடுத்துட்டு வந்திருப்பாங்க. ஆண்டவரே இது பார்க்க ரொம்ப நல்லா இருந்துச்சு, நான் உங்களுக்கு அதில் எத்தனை பேர் ஏறினானோ நமக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவரே சொல்லி அனுப்புகிறாரு, இப்படி போங்க, இந்த இடத்துல போங்க. இந்த இடத்துக்கு போனது மட்டும் இல்லை, ஒரு காலும் ஏறிடாத கழுத குட்டி, அதை என்ன செய்யுங்க, வகுத்துட்டு வாங்க. அவன் ஏதாவது கேட்பான், அதையும் சொல்லி கொடுக்குறாரு. அவன் என்ன செய்வான், ஏன் இதை அவுக்குறீங்கன்னு பாருங்க. அவனை கர்த்தன் ஆயத்தப்படுத்தினார். இந்த ஆட்டுக்குட்டியை யாருக்கும் கொடுக்கக்கூடாது, யாரும் இது மேலே ஏறிடக்கூடாது. குட்டியிலேருந்து இவன் வளர்த்து வந்திருக்கான். இவனுக்கு எப்படி இந்த தரிசனம்? இவனுக்கு எப்படி இந்த தரிசனம்? அப்போ நமக்கு தெரியாதுங்க, எவ்வளவோ பேத்த தேவன் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். அதுக்கு பாத்திரவானா நீங்களும் நானும் மாறிடணும். கர்த்தரை கனவீன பண்ணிடக்கூடாது, அசட்ட பண்ணிடக்கூடாது. நம்மளை விட்டுட்டு பாருங்க, இயேசு வந்து இந்த கழுதை குட்டியை கேட்பாருன்னு இவனுக்கு என்ன தெரியும்? இவனுக்கும் தெரியாது. அதுக்கடுத்து ஆண்டு சொல்ற, ஒரு காலம் சும்மானாச்சும் யாராவது ஏறிடலாம்ல, சும்மானாச்சும் யாராவது ஏறலாம்ல. அப்போ யார் ஏறக்கூடாதுன்னு வேற இவன் என்ன செய்கிறான்? பார்த்துக்கிறான். இதெல்லாம் உள்ள எப்படி அவனுக்கு வந்துச்சு? அதெல்லாம் அங்கே சொல்றாரு, மேல் வீட்டில் கம்பளமெல்லாம் விரிக்கப்பட்டு ரெடியா இருக்குது, அங்க போங்க, இது ஆண்டவருக்கு வேணும்னு போய் சொல்லுங்க. அங்க அதுக்கு ஆயத்தப்படுத்துறார், இங்க இதுக்கு ஆயத்தப்படுத்துகிறார். அங்க பண்டிகைக்கு ஜனங்கள் வருவாங்கப்பா, இப்படி நேரா போகும்போது எல்லாரும் என் மகன்கிட்ட வந்துருவாங்க. வந்தவங்க மட்டுமல்ல பாருங்க, ஆரம்பத்தில் எல்லாரும் கல்லடிக்க வந்தவங்க இப்போ அவரை ஓசன்னா அப்படின்னு சொல்றாங்க, ராஜாதி ராஜான்னு சொல்றாங்க. கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். இந்த ஊழியத்துக்கு உங்களை என்னையும் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். உங்களை என்னையும் அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். இதுக்கு நாம எவ்வளவு தூரம் ஆயத்தம்? அப்ப நீங்க பாருங்க, அவங்க சொல்றாங்க, ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்று 3ஆவது வசனம், ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்று ஒருவன் உங்களிடத்துல கேட்டால்
ம் ம் அனுப்பினார். எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டார். சீசர்கள் ஒன்றுமே செய்ய வேணாம். சீசர்கள் போக வேண்டியது அவர் சொன்ன டைரக்ஷனுக்கு கூகுள் மேப் மாதிரி போக வேண்டியது, அதை அப்படியே எடுத்துகிட்டு வர வேண்டியது. அவனும் அந்த வார்த்தையை கேட்குறான். கேட்டவுடனே ஆண்டவருக்கு அப்படியே அனுப்பி பாருங்க, எல்லாமே அவருக்கு தெரிஞ்சு சொல்லி அனுப்புகிறார். அப்போ எல்லாத்தையும் அந்தந்த இடத்துல அவர் ஆயத்தம் பண்ணுகிறார். மரணத்தை கூட அவர் சொல்லி தான் நடந்தது இல்லைங்களா? மரணம் கூட நான் இப்படி பாடுபடுவேன், அது இவங்க கையினால தான் இது நடக்கும், ஆனாலும் நான் உயிர் தழுவேன். அல்லேலூயா. ஏன் அப்படின்னா உங்களை என்னையும் நினைச்சபடியினால தான். அல்லேலூயா. உங்களை என்னையும் கர்த்தர் அன்பு கூர்ந்தபடியினால தான் அவர் இந்த காரியத்தை நமக்காக அவர் செய்திருக்கிறார். எவ்வளோ பெரிய தகப்பன். அப்போ நமக்காக எவ்வளோ காரியத்தை நமக்கே தெரியாது என்ன நமக்கு எவ்வளோ வழிகளை ஆயத்தப்படுத்தியிருக்கிறாருன்னு. விசுவாசிக்கிறீங்களா? உங்களுக்காக எவ்வளோ காரியத்தை ஆயத்தப்படுத்திருக்கீங்கன்னு நம்ம யாருக்குமே தெரியாது. பாருங்க, இந்த நல்ல வேலையை கொடுத்துருக்கிறார், வழியை திறந்திருக்கிறார் இல்லைங்களா? உங்களுக்கு ஒரு மொபைல் ஃபோனுக்காக ஒருத்தர் ஆயத்தப்படுத்தி வச்சார். இதெல்லாம் நம்ம நினைக்க முடியாது. இப்போ நீங்கள் வாங்கியிருப்பீங்களா? வாங்கியிருக்கவே மாட்டார். வாங்கியிருக்க முடியாதுல்ல, வாங்கியிருக்கவே மாட்டார். ஏன்னா அதெல்லாம் தேவையில்லைன்னு விட்டுருப்பார். ஆனால் யாரையும் ஆயத்தப்படுத்தி கொஞ்ச நாள் வச்சுருந்து கொஞ்ச நாள் பலப்படுத்தி இதெல்லாம் வாங்கி கொடுத்து இப்போ அவங்க என்னன்னு தெரியல. ஆனால் இன்றைக்கி நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. இப்படி தான் நமக்காக சுகத்தை ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கு. விசுவாசிக்கிறீங்களா? நமக்காக ஆசீர்வாதத்தை ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறார். நமக்காக ஊழியத்தின் கதவுகளை கர்த்தர் திறந்து வச்சிருக்கிறார். நமக்காக அநேக காரியங்களை நமக்கு செய்து வச்சிருக்கிறார். அப்போ கர்த்தரை நம்ம நம்பணும். எனக்காக என் கண்ணு தான் பார்க்கல, ஆனால் போக வேண்டிய வழியில் அந்தந்த நேரத்தில் அந்தந்த காரியம் நடந்துடும். அதை விசுவாசிக்கணும். அல்லேலூயா. கழுதுக்குட்டி எப்பயோ இருந்து வளர்ந்துக்கிட்டு இருக்குது, ஆனால் ஆண்டவருக்கு எப்போ தேவையோ அப்போ அவிழ்க்கப்பட்டுச்சு. அல்லேலூயா. நமக்கு எப்போ தேவையோ ஒவ்வொரு காரியத்தை கர்த்தர் அவிழ்த்துருவார். நமக்கு எப்போ தேவையோ விடுதலைகளை கர்த்தர் தந்துடுவார். அல்லேலூயா. நமக்கு வழிகளை திறந்துரு. விசுவாசிக்கிறீங்களா? ஏற்ற மனிதர்களை கொடுத்து ஏற்ற நேரத்தில் ஏற்ற கதவுகள் ஏற்ற வாசல்கள் நமக்காக திறக்கப்படும். சுகத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார், பலனை கர்த்தர் வைத்திருக்கிறார், வழிகளை கர்த்தர் திறப்பா. ஏன் அப்படின்னா இந்த ராஜா என்றென்றைக்கு ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். அல்லேலூயா. என்றென்றைக்கும் கனத்துக்குரியவர், என்றென்றைக்கும் மகிமைக்குரியவர். அவர் இன்னைக்கு பூமிக்கு வந்தனால அவர் மகிமை அல்ல, அவர் வானத்திலையும் பூமியும் படைத்த உன்னதத்தின் தேவனுக்கு எப்பொழுதும் மகிமை தான். அல்லேலூயா. அவர் எப்பொழுதும் கனப்படுத்தக்கூடிய தேவன். நீங்களும் நானும் அந்த கனத்தை செலுத்தணும். ஏன்னா சங்கீதத்தில் வாசித்தோம், எல்லாம் அவருடைய கனத்தை செலுத்தும் போது நீங்களும் நானும் என்ன செய்யணும்? இந்த மகிமை. கனம்னா இப்படி ஞாயிற்றுக்கிழமை வராமல் போகிறதெல்லாம் கனவீனம் தான். ஞாயிற்றுக்கிழமை கர்த்தரை தேடாமல் இருக்கிறதெல்லாம் கனவீனம் தான். அதெல்லாம் கணக்கில் பரலோகம் போனால் இருக்கும். கிருபையினால் மன்னித்து வாழ்கிறோம், அவ்வளவுதான். ஆனால் ஆண்டவருக்கு கனத்தை நம்ம கொடுக்கணும். ஒரு வாரமும் நாங்கள் கனத்தை கொடுத்து அந்த இருதயத்தோடு வரும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் அவர் இருக்கிறார் அப்படின்னு நம்ம பார்க்கணும். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். மார்க் 21:9 வாசிங்க. 21 லூக்கா 19:35. லூக்கா 19:35 பாருங்க. ம் 19:35 பாருங்க. ம் 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 விரித்தார்கள். போதும். ஆனால் 32 பாருங்களேன். 32 ம் கண்டார்கள். அங்கே பார்க்குறோம், அவங்க கேட்ட உடனே சொன்னார்கள் இருக்குது. அவங்க என்ன கேட்டாங்களோ ஆண்டவர், அவங்க கேட்குறாங்க, ஆண்டவர் என்ன உத்தரவு சொன்னாரோ அதை அப்படியே சொல்கிறாங்க. ஆனால் இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்குது, அவங்க போய் பார்க்குறாங்க, என்ன சொன்னாரோ அது அப்படியே இருக்குது. ம் ம் அனுப்பப்பட்டவர்கள் போய் சொன்னபடியே பார்த்துட்டாங்க. நான் சொல்கிறேன், ஆண்டவர் நமக்கு வச்சிருக்கிற வார்த்தைகளும் சுகங்களும் சொன்னபடியே நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும். விசுவாசிக்கிறீங்களா? நீங்கள் அதை விசுவாசிக்கணும். எனக்கு சொன்னபடி ஆண்டவர் எனக்கு என்ன சொல்லியிருக்கிறார். நான் ஊழியத்துக்கு வரும்போது உன்னை பார்த்துக்கிடுவேன்னு சொன்னார். இன்ன வரைக்கும் பார்த்துக்கிட்டார். இன்ன வரைக்கும்
உன்னை நான் போசிப்பேன்னு சொன்னார், இன்ன வரைக்கும் போசிக்கிறார். அப்போ ஆனால் அவருடைய வார்த்தையின்படி நம்ம நடக்கணும், அவருடைய வசனத்தின்படி நம்ம நடக்கணும். பாருங்கள், சீசர்கள் அங்கே காட்டில் இந்த இடத்துல கொஞ்சம் தெளிவாக இருக்குது. அனுப்பப்பட்டவர்கள் போய் தங்களுக்கு அவர் சொன்னபடியே கண்டார்கள். காண்கிறது முக்கியம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் அவர் சொன்ன அற்புதங்களை காண்கிறது முக்கியம். ஹல்லேலூயா. ஆசீர்வாதத்தை காணணும். விசுவாசிக்கிறீங்களா? சுகத்தை காணணும். ஹல்லேலூயா. நம்முடைய குடும்பத்தினுடைய மேன்மையை நம்ம காணணும். ஏன் அப்படின்னா அவர் சொன்னபடியே நம்ம பார்ப்போம். ஏன்னா அவர் சொன்னபடியே அந்த இடத்துக்கு போகணும். அவர் என்ன சொன்னார் அப்படின்றத அந்த இடத்த நோக்கி என்ன செய்யணும்? இப்போ என்ன குறித்து எனக்கு சொல்லியிருக்கிறார், எனக்கு சொன்ன இடத்த நோக்கி தான் நான் போகணும். சங்கல்பத்திற்கு சொல்லியிருக்க அந்த இடத்துல வலது இடதுபுறம் சாயாமல் போகணும். அப்படி போனோம்னா அங்கே அவர் சொன்னபடி அங்கே இருக்கும், அதை பார்த்துட முடியும். அல்லேலூயா. சுகத்தை இந்த பாதையில் எனக்கு வச்சிருக்கிறார்னா அவர் சொன்னபடி போனேன்னா எனக்கு சுகம். அல்லேலூயா. நான் சொன்னபடி போனேன்னா எனக்கு சமாதானம். அவர் சொன்னபடி போனேன்னா எனக்கு வழி திறந்துடும். அவர் சொன்னபடி போனேன்னா நான் மேன்மை அடைஞ்சிடுவேன். கர்த்தர் பெரியவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டுடைய வார்த்தையை எப்படி இதெல்லாம் சொன்னபடி அவருடைய சமூகத்தில் போனால் அவர் சொன்னபடி என்ன சொல்கிறாருன்னு நம்ம கேட்க முடியும். அல்லேலூயா. அப்போ பாருங்க, அந்த கழுதை குட்டியை கூட அவர்கள் ஆண்டவருடைய வார்த்தையின்படி தான் கடந்து போகிறாங்க. அதுக்கு மகிமை. அது மட்டுமல்ல, அவர்கள் பாருங்க 35ஆம் வசனம். ஆமென். இயேசு கிட்ட கொண்டு வந்துட்டாங்க. இயேசு கிட்ட கொண்டு வந்தா வஸ்திரம், மகிமை. இயேசு நம்ம மேலே இருந்தாருன்னா மகிமை எல்லாம். ஏன்னா இயேசுவுக்கு செலுத்தப்படுகிற அந்த கணம் அந்த கழுதை குட்டிக்கும் செலுத்தப்பட்டுச்சு. அல்லேலூயா. கழுதை குட்டி கடவுளாகலை, ஆனால் கர்த்தருடைய பிள்ளைக்கு அந்த கணம் இருக்குது. அல்லேலூயா. இயேசுவினுடைய கணம், அவருடைய மகிமை. பிசாசை பார்க்கும்போது அதே மகிமை நம்மளை பார்க்குறான். அல்லேலூயா. இயேசுவை பிசாசு துரத்துனான்னா நம்மளையும் துரத்தக்கூடிய வல்லமை நம்மகிட்ட இருக்குன்னு அவனுக்கு தெரியும். ஏன்னா அவருடைய பிள்ளையை நான் இருக்கிறேன். அல்லேலூயா. அவருடைய பங்குல மகிமையில் என்னை கர்த்தர் வைத்திருக்கிறார். நான் எங்கேயோ கிடந்தேன், ஆனால் கர்த்தர் என்னை அவிழ்த்துட்டு வந்து அவர்கிட்ட என்னை வச்சிருக்கிறார். அவருடைய மகிமையில் பங்கு பெற வச்சிருக்கிறார். அவருடைய அதிகாரத்தில் என்னை பங்கு பெற வச்சிருக்கிறார். அப்படி ரட்சிப்பில் பரலோகத்தில் என்னை பங்கு பெற வச்சிருக்கிறார். அதனால தான் அந்த பாத்திரத்தில் பானம் பண்ணுகிற கிருபையை நமக்கு கொடுத்துருக்க. உலகத்தானுக்கு இந்த கிருபை கண்டிப்பாக இல்லை. ஆண்டவர் மகிமை உள்ளவர். அல்லேலூயா. அவர் ராஜாதி ராஜா. அவர் எதுக்கு ராஜாதி ராஜா? என்னை மீட்கும்படியாய் வந்த ராஜாதி ராஜா. அல்லேலூயா. இஸ்ரவேலிலே ஸ்தோத்தரிக்கப்பட்ட ராஜாதி ராஜா அவர் தான். இந்த கணம் இன்ன வரைக்கும் யாருக்குமே இல்லை. ஏன் அப்படின்னா இவர் தான் கர்த்தாதி கர்த்தர். அல்லேலூயா. இவர் மகிமையின் ராஜா. உங்களுக்காக எனக்காக அவர் சிலுவையிலே கடந்து வந்து பாவ மன்னிப்பை கொடுத்த தெய்வம். அல்லேலூயா. கண்களை மூடி நம்ம செபிக்கலாம். ஆண்டுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கலாம். ஒரு கழுதைக்குட்டியினுடைய வாழ்க்கையில் தேவன் தன்னுடைய திட்டத்தை வைத்து அதை சரியாக கொண்டு வர முடியும்னா, ஆயத்தப்படுத்த முடியும்னா, உங்கள் வாழ்க்கையிலையும் என் வாழ்க்கையிலையும் தேவன் தன் பாதையை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். அவருடைய பாதை ஆயத்தமாகிறது. நம்முடைய பாதையும் கர்த்தர் ஆயத்தமாக்கி கொண்டிருக்கிறார். நம் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நம்ம பார்க்கலாம். அவர் விசுவாசி. ஆண்டவரே, நீர் எனக்காக உடைய பாதையை ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறீரப்பா. எனக்கு உண்மைதான் நீங்கள் கடந்து போய் ஆண்டவரே கோணலும் ஆண்டவரே தடைகளுமாக இருக்கிற எல்லா கற்களை நீங்கள் அகற்றி போடுகிறீங்கப்பா. ஆண்டவரே, எல்லா கரடுமுரடான பாதைகளை நீங்கள் செவ்வையாக்குறீங்க. ஆண்டவரே, கோணலானவைகள் நேராக்கப்படுகிறது. ஆண்டவரே, எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. எனக்கு முன்னாடி இருக்கிற கோணலான வழிகள், எனக்கு முன்னாடி இருக்கிற சமாதானமற்ற பாதைகள், அதையெல்லாம் என் ஆண்டவர் எனக்காக சரிப்படுத்துகிறார். எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. அதுக்காக தான் சிலுவைக்கு அவர் கடந்து வந்தார். எனக்கு முன்னாடி இருக்கிற இருளை அகற்றும்படியாக அவர் எனக்கு வெளிச்சத்தை கொடுப்பதற்காக கடந்து வந்தார். பாவத்தை அல்ல, பரிசுத்தத்தை எனக்கு கொடுக்கிறார். பாவ மன்னிப்பை எனக்கு கொடுக்கிறார். நீதிமான் என்கிற ஒரு காரியத்தை எனக்குள்ளாக அவர் செய்கிறார். நான் பிசாசுக்கு நான் அடிமை அல்ல. கர்த்தர் என்னை அடிமைத்தனத்திலிருந்து, பயத்தின் ஆவியிலிருந்து, மரணத்தின் ஆவியிலிருந்து, போராட்டத்தின் ஆவியிலிருந்து, உலகத்தின் பொல்லாத கிரியைகளிலிருந்து கர்த்தர் என்னை விடுதலையாக்குகிறார். அன்று சொல்லுங்க, கர்த்தாவே, இதுவரைக்கும் என்னை நடத்தின எல்லாம் உடைய கிருபைகளுக்காக நன்றி அப்பா. என்னை உடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறேன். பரிசுத்த ஆவியானவரே, கிருபையினால் என்னை வழி நடத்துங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறப்பா. தேவ கிருபையும் ஆண்டவரே, தேவ சமாதானமும் ஆண்டவரே என்னை வழி நடத்துவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறப்பா. உடைய கரத்தில் நான் ஒப்பு கொடுக்கிறேன். எல்லா கண்களை மூடி ஆண்டுடைய கரத்தில் நம்ம அப்படியாக ஒப்பு கொடுக்கலாம். பரிசுத்த ஆவியானவரே, நீர் என்னை நடத்தும் ஆண்டவரே, நீர் என்னை நடத்தும் கர்த்தாவே, நீர் என்னை பலப்படுத்தும் அப்பா.
இதுவரைக்கும் நீர் என்னை நடத்தினதுக்காய் நன்றி அப்பா. இதுவரைக்கும் என்னை சுகப்படுத்தினதுக்காய் நன்றி அப்பா. இதுவரைக்கும் நீர் என்னை பலப்படுத்தினதுக்காய் நன்றி அப்பா. இதுவரைக்கும் நீரை தாங்கினதுக்காய் நன்றி அப்பா. என்னை முழுவதுமாக உம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. எனக்கு சுகத்தையும் பலத்தையும் தாரும் ஆண்டவரே. நீர் எனக்காக இந்த கல்வாரி சிலுவைக்கு கடந்து வந்ததுக்காய் நன்றி அப்பா. வெற்றியின் துணியை நீர் எனக்கு தந்ததுக்காய் நன்றி அப்பா. உடைய நாமம் மகிமைப்படுவதாக. சபையார் முழுவதையும் உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் ஒவ்வொருவரையும் கர்த்தராகிய தேவன் ஆசீர்வதிப்பீராக. நன்மை உண்டாக கர்த்தர் கிருபை செய்வீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். எல்லாம் துதிகன மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமேன், 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 ஆமேன்.